பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல தகப்பனே, கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்திற்கு சாட்சி சொல்லி கர்த்தாவியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருப்பது மட்டுமன்றி நாம் தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் இருப்போமே, ஆனால் நம்மை விழுங்கி போடவும் சமயம் கிடைக்குமா என்று வகை தேடி நம்மை சுற்றி சுற்றி அடைகிறவனாயிருக்கிறான் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. எந்த காரியம் நம்மை குழப்பினாலும் அந்த காரியம், அந்த நிகழ்வு வேதத்தோடு ஒத்துப்போகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் மதிக்கட்டு நிச்சயமாக நாம் ஆண்டவர் விட்டு தூரம் போய்விடுவோம். எனவே உற்சாகமாக எந்த காரியமாக இருந்தாலும் தெளிந்த புத்தியோடு வேதத்தை வாசித்து நாம் அந்த நாளிலே அந்த காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு ஏற்ற வண்ணமாய் நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய தகப்பனார் பாரம்பரியமான ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஏதோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பொருளாதார நிகழ்ச்சியினாலே அவர் ஒரு குறி சொல்லுகிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டவரை போல காணப்பட்டு கொண்டிருந்தார். அதாவது யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அது எந்த மாதத்தில் பிறக்கும், எந்த நாளிலே பிறக்கும் என்று சொல்லுவார். பிறக்க போகிற குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே ஆணா பெண்ணா என்பதை தெளிவாக சொல்லுவார். அடுத்தபடியாக அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு எங்கே மச்சம் இருக்கிறது, அப்படி சில காரியங்களிலும் சில காரியங்கள் நாம் பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மந்திர வித்தை போல சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். இப்படியே அவர் தன்னுடைய வாழ்நாளை கழித்து, அப்போ நான் ரட்சிக்கப்படவில்லை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் கல்லூரியில் படிக்கும்போதே என் தகப்பனார் மரித்து போய்விட்டார். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தகப்பனாருக்கு என் குடும்பத்தில் பிடித்த ஒருவர் யார் என்று பார்க்கும்போது என்னுடைய இளைய சகோதரியுடைய கணவனார். ரொம்ப செல்லமாக இருப்பார். என்னுடைய தகப்பனார் எடுத்து மாமா மாமா என்று அவரோடு ஊட்டி கொண்டிருப்பார். அவர் எங்கள் சபைக்கு வர ஆரம்பித்து விட்டார். சிஎஸ்ஐ வகுப்பை சேர்ந்தவர். ஆனாலும் கூட ஞானஸ்தானம் எடுக்காமல் வந்து போய் கொண்டிருந்தார். நான் எவ்வளவோ சொல்லுவேன் அவருக்கு, ஞானஸ்தானம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்க்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அவர் கேட்டதுக்கு ஏன் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா வயசாயிடுச்சு, எனக்கு 75 ஆகப்போகுது அப்படின்னா. சரி இருக்கட்டுமே, 75 ஆனா என்ன, 80 ஆனா என்ன, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது தேவனுடைய நீதி, அதை செய்யலாமே அப்படின்னு. அது எங்கள் அப்பாவோட ரொம்ப அட்டாச்சாக இருந்ததுனால அப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். இல்லைப்பா, கரெக்டாக 75 வயசில் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு மாமா
நான் சின்ன பையனாக இருக்கும்போதே என்கிட்ட சொல்லிட்டாரு, 75 வயசு வந்துட்டு நீ இருப்படா, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், 75 தான் உனக்கு கடைசி வருஷம் சொல்லிட்டாரு. அதனால் இந்த வருஷம் 75 எனக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னேன். நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். சிரித்து நான் சொன்னேன், எங்கள் அப்பா கதை எனக்கு தெரியாதா, அவர் சொன்ன மாதிரி சொன்ன காரியம். ஆனால் என்ன நான் பின்னால் எப்படி இருப்பேன்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் அம்மா கேட்டப்போ, அதாவது உன்னுடைய அத்தை கேட்டப்போ அவரை எனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னார். அதனால் ஆனால் நான் இப்போ ஆண்டோடைய பிள்ளையாய் ஊழியக்காரனாக இருந்து கொண்டிருக்கேன். பிசாசுக்கு கர்த்தருடைய சுத்தம், கர்த்தருடைய காரியங்கள் தெரியாது. அதனால் நீ அதெல்லாம் யோசிக்காத. அவர் சொன்னதெல்லாம் பொய். என்னது அது பிசாசு அவரை கொண்டு சொன்ன காரியத்தை வைத்துக்கொண்டு அவர் கர்த்தராகிவிட மாட்டார். அதனால உனக்கு நான் சொல்றேன், நம்ம இறந்தோம்னா நமக்கு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீ உயிராக இருக்கும்போது உனக்கு சொல்லியே ஆகணும், அதனால சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிற்பாடு நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் உண்டு. அது ரொம்ப மனித நேயத்தோட மற்றவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளவர். யாருக்கு முகம் தெரியாதவர்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே ஓடித்து அவங்களுக்கு அந்த காரியத்தை முழுமையாக செய்து முடிக்கிற வரையில் அவர் வீட்டுக்கு வர மாட்டார். அப்படி நல்ல தேவன்புள்ள ஒரு மனுஷனாக இருந்ததினாலே அவருக்காக நான் தொடர்ந்து ஆண்டவரே இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசி இந்த தேவ நீதியை செய்யாம இவர் பாதாளம் போயிடக்கூடாது தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஜெபம் ஜெயம் கொண்டது. ஒரு நாள் திடீர்னு வந்தார் காலையில. வந்துப்பா நீ சொல்ற மாதிரி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பா அப்படின்னாரு. முதல்ல நான் யோசித்த ஒரு விட இந்த 75வது வருஷம் ஆச்சு அவருக்கு. அதனால ஒரு விட சத்துருவோம் மற்றும் பயம் வந்துருச்சோ, கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம்னு இருந்துட்டு கேட்குறாரோ அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை கொடுத்துரு, நீயே கொடுத்துரு எனக்கு ஞானஸ்தானம்னு சொல்லிட்டு அன்றைக்கு பார்த்து நாங்கள் சரின்னு போய் ஞானஸ்தான தொட்டியை நிரப்பலாம்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி ஏற மாட்டேன்னு இதில் மோட்டரில் என்னென்னவோ பிரச்சனை. இவ்வளோ நாள் இல்லாத அத்தனை நாட்கள் இப்படி ஒரு பிரச்சனை. யாருன்னா வந்து ஞானஸ்தானம் கேட்டால் உடனே டக்குன்னு ஞானஸ்தானம் தொட்டி நிரப்பி நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். ஆனால் இவ்வளோ நாளாக போராட்டமாக இருந்த இவருடைய வாழ்க்கையில் இப்போ அவர் இறங்கி வந்து நான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொடுக்குறேன்னு கர்த்தருக்கு பயந்து கேட்கும்போது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். கடைசி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ தண்ணி வந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் எடுத்து ஆகணும்னு அவரும் வைராக்கியமாக இருக்கிறாரு. சரி கொஞ்சம் ஒரு முட்டி அளவு தண்ணி தான் நான் அதை நிரப்ப முடியுது. அது ஒரு அழுக்கு தண்ணியாக வந்து அது எந்ததுன்னு தெரியல. அவர் சொல்லிட்டாருப்பா என்ன வந்தாலும் பரவாயில்ல, தலையில் தண்ணியை முண்டாவது ஊட்டி என் தலையில் எனக்கு தயவுசெய்து ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு எடுக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்ன. கர்த்தர் தான் அவருடைய இதயத்தோடு பேசியிருக்கிறார். அவர் புத்தி தெளிந்திருக்குது என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த நாளிலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்ததாமே கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒருவருக்குள்ளே விசுவாசத்தை துவக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, அதை ஒருத்தராலும் மாற்ற முடியாது. என்னுடைய பெரிதான கிருபையினாலே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவராய் கர்த்தரால் நீதிமானாக்கப்பட்டவராய் இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சபையினுடைய காரியங்களை நிறைய காரியங்களை பொறுப்படுத்தி செய்வார். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே அப்பா, எங்கள் சிந்தையை குழப்பக்கூடிய அநேக காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து எங்களை எப்பொழுது விழுங்கலாம் என்று காத்திருக்கிற சாத்தானுக்கு கர்த்தாவே அப்பா சவாலாய் நாங்கள் ஜெபிக்க கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. கொடுத்த நல்ல சாட்சிக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கு பிரியமாய் வாழ தெளிந்த புத்தியோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.